டெய்லி காஃபி டீ எடுக்கலாமா? எது பெட்டர்? ஸோ காஃபி பெட்டரா டீ பெட்டரா? ரொம்ப சின்ன குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து காஃபி டீ குடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான கருத்து. பெரியவங்களே சாப்பிடாத வரலும் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கே கொடுக்க ஆரம்பிச்சா இது ரொம்ப தப்பு. ஒரு ஸ்மைல்டு ஹெடேக் இருக்கு, அப்போ காஃபி குடிச்சா இல்லை டீ குடிச்சா இது பெட்டர் ஆகும். மேக்சிமம் 3க்கு மேல குடிக்க கூடாது. நம்ம காஃபி டீலயே 150 ml குடிச்சுட்டா அந்த பால்ல இருக்கிற கால்சியம் உங்களுக்கு உடம்புல சேராது. நீங்க வெஜிடேரியனா இருந்தா உங்களுக்கு பால்ல வர கால்சியம் உடம்புல சேர்றது ரொம்ப முக்கியம். இல்லைங்க நாங்க அந்த மாதிரி குடிக்கிறது இல்லை, நாங்க கிரீன் டீ குடிக்கிறோம். ஒரு டிராப் காஃபி போட்டு குடிக்கிறது தான் பிளாக் காஃபி. ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதுல டிகாக்ஷன் போட்டு குடிக்கிறோம். திஸ் இஸ் டூ டார்க். காஃபி டீ எது பெட்டர்னு பார்த்தா காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். டெய்லி காஃபி டீ எடுக்கலாமா? எது பெட்டர்? காஃபி டீ அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிட்டிஷ் வந்த அப்புறம் தான் நம்ம ஊருக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது பழக்கமே கிடையாது. பட் இந்த மாதிரி ரெகுலர் காஃபி டீ சாப்பிட்றதுங்கிறது நம்மளுக்கு பழக்கம் வந்தது பிரிட்டிஷ்க்கு அப்புறம் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா சவுத்தில் காஃபி ஜாஸ்தி, நார்த் ஆஃப் இந்தியாவில் டீ ஜாஸ்தி. ஏன்னா அந்த வளர்ற இடமும் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி காஃபி எஸ்டேட் சவுத்தில் தான் இருக்கு, ஜாஸ்தி டீ எஸ்டேட்ஸ் நார்த்தில் தான் இருக்கு. அதனால அந்த மாதிரி பழக்கம் வந்தது. பட் காஃபியும் எடுங்க, டீயும் எடுங்க, ரெண்டுலேயுமே ஆன்டி நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்கு. அதனால தான் நம்ம சொல்லுவோம், இப்போ பிரிட்டிஷ் சொல்லுவாங்க ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் டேக் டீ அப்படிம்பாங்க. நம்ம சொல்லுவோம் அது சாப்பிடாதீங்க, முதல்ல காஃபி குடிச்சிட்டு ½ அன் ஹவர் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, இல்லை ½ அன் ஹவர் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் காஃபியோ டீயோ குடிங்க. இது எதுக்கு காரணம்? காஃபி டீயில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கு, நம்ம உணவில் அயர்ன் இருக்கு, கால்சியம் இருக்கு. இதெல்லாம் அந்த காஃபி டீயோட சேர்ந்தா நம்மளுக்கு உடம்புல சேராது. பேசிக்கா ஏன் பிரிட்டிஷ் காஃபி டீ குடிச்சாங்கன்னா அவங்க பேக்கரி ஐட்டம் தான் சாப்பிட்டாங்க. பிரெட்டு, பன்னு, பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், கேக்ஸ். இன்ஃபேக்ட் ஸ்வீட்டு பிரேக்ஃபாஸ்டில் சாப்பிட்றதே வெஸ்டர்னர்ஸ் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம நார்மலாக ஸ்வீட்டு ரெகுலராக பிரேக்ஃபாஸ்டில் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால காஃபி டீ நம்ம பண்ணுற காஃபி டீ ½ அன் ஹவர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் குடிக்கணும். ஸோ காஃபி பெட்டரா டீ பெட்டரா அப்படின்னு கேட்டால் எது பிடிக்குமோ அதை குடிங்க. ரெண்டுமே ஈக்குவலி குட் ஆர் பேட். என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட் பெட்டர் ஆகும். ஒரு ஸ்மைல்டு ஹெடேக் இருக்கு, அப்போ காஃபி குடிச்சா இல்லை டீ குடிச்சா அது பெட்டர் ஆகும். பட் டீ பல விதமாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டீ, இப்போ டார்ஜிலிங் டீ இல்லை அந்த மாதிரி டீ எடுத்து நம்ம அந்த டீ லீவ்ஸை எடுத்து ஹாட் வாட்டர் எடுத்து இந்த லீவ்ஸை அதுக்குள்ளே போட்டுட்டு அணைச்சிடணும். அதுக்கு தான் அந்த கெட்டில் பழக்கம். ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு டீயை அதில் போட்டுட்டு ப்ரூ பண்ணணும். ப்ரூ பண்ணி அந்த டீ தண்ணியை ஊற்றிட்டு அதில் லைட்டாக பால் ஊற்றி குடிக்கிறது தான் ஆக்சுவல் டீ விச் கேம் ஃப்ரம் த பிரிட்டிஷ். நம்ம காஃபி மாதிரி டீ பண்ணுறோம் இல்லையா, தண்ணி போடுவோம், பால் போடுவோம், டீயை போடுவோம், இஞ்சியை போடுவோம், எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுருவோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் டேனின்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஆன்டி நியூட்ரியன்ஸ் டீலையும் காஃபி மாதிரி ஜாஸ்தி வந்துடுது. ஏன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, இந்த மாதிரி காஃபியும் பாயில் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரூ பண்ணுறது இல்லை. ஸோ பாயில் பண்ணுறதுனால வெரி ஸ்ட்ராங் டிகாக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டில் போனீங்கன்னா அவங்க காஃபின்னு கொடுக்கறது வெறும் தண்ணி தான் இருக்கும். அதில் பால் போட்டால் போடுவாங்க, இல்லை 1 டீஸ்பூன் போடுவாங்க, அவ்வளோதான். பிகாஸ் இட்ஸ் ஸோ வாட்ரி. நம்ம அந்த மாதிரி குடிக்கிறது இல்லை. வி ஹாவ் அ லாட் ஆஃப் மில்க் அண்ட் ஆல்சோ டார்க் காஃபி. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு 2 இல்லை மேக்சிமம் 3க்கு மேலே குடிக்கக்கூடாது. டீ கவுன்சில், காஃபி கவுன்சிலே சொல்லுது மேக்சிமம் இஸ் 5 per day. அவங்க சொல்றது வாட்ரி. நம்ம பயங்கர அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். அதனால நம்ம டெஃபினட்டா இது 3க்கு மேலே குடிக்கக்கூடாது, ப்ரிஃபரபிளி 2. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை 2 காஃபி 1 டீ குடிக்கிறோம் அப்படிங்கிறோம்.
காஃபியும் ஒன்று தான், டீயும் ஒன்று தான். ஏன்னா நம்ம பண்ணுற விதம் அப்படி எல்லாமே கான்சென்ட்ரேட்டடாக நிறைய டேனின்ஸோட பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பால் குடிக்கிறோமே அது காஃபி டீயில் மாத்திரம் குடித்தா போருமா அப்படின்னு. இப்போ நம்ம 400 ml நம்ம காஃபி டீலேயே 150 ml குடிச்சுட்டா அந்த பாலில் இருக்கிற கால்சியம் உங்களுக்கு உடம்புல சேராது. ஏன்னா அதில் இருக்கிற டேனின்ஸ் அந்த பாலில் இருக்கிற கால்சியம் உடம்புல சேர விடாது. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்களுக்கு பாலில் வர கால்சியம் உடம்புல சேர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாலில் தான் குட் குவாலிட்டி புரோட்டீன் இருக்குது, பாலில் தான் குட் குவாலிட்டி பயோ அவைலபிள் கால்சியம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்சியம் நம்ம சாப்பிட்றது உடம்புக்குள்ளே சேர்றது. இப்போ கால்சியம் ராகிலையும் இருக்குது, தென்னையிலையும் இருக்குது, கீரையிலையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அந்த அளவு அது உடம்புல சேர்றதில்ல, அதோட பயோ அவைலபிலிட்டி கம்மி. ஆனால் பாலில் இருக்கிற கால்சியம் ரொம்ப நல்லா உடம்புல சேரும். ஸோ மினிமம் நீங்கள் 200 ml தயிருக்கு வச்சுட்டு இன்னொரு 200 ml தான் நீங்கள் டீ காஃபியில் குடிக்க முடியும். ஸோ அந்த பால் வந்து காஃபி டீயில் இருக்கிற பால்லேருந்து கால்சியம் நம்மளுக்கு சேராது. வெஜிடேரியன் டயட்டில், நான் வெஜிடேரியனில் அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேருந்து கால்சியம் வரும், பட் முட்டையில் வராது, சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷில் வரும். ஸோ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ காஃபி டீ யார் குடிக்கலாம்? பேசிக்காக ரொம்ப சின்ன குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து காஃபி டீ குடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான கருத்து. ஏன்னா அவங்களுக்கு கால்சியம் நிறையா தேவை, ப்ரோட்டீனும் தேவை. ப்ரோட்டீன் ஒன்றும் ஆகாது, பட் கால்சியம் உடம்புல சேராது. அண்ட் அதில் ரொம்ப தண்ணியாக பால் கம்மியாக நிறைய காஃபி டீ நிச்சயமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. பெரியவங்களே சாப்பிடாத வரலும் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கே கொடுக்க ஆரம்பித்தா இது ரொம்ப தப்பு. ஒரு 14-15 வயசு ஆன அப்புறம் மேபி ஒன்ஸ் அ டே தே கேன் ஹேவ், பட் டெய்லி 3 தடவை பெரியவங்க குடிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு காஃபி டீ 15 வயசு கீழே கொடுக்கக்கூடாது. காஃபி டீனால என்ன ப்ராப்ளம்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் இருக்கோ இவங்க காஃபி டீ நிறைய குடிக்க முடியாது. ஏன்னா பொட்டாசியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி, காஃபிலையும் ஜாஸ்தி, டீலையும் ஜாஸ்தி. அவங்க இந்த லீஃப் டீ போட்டு லைட்டாக தண்ணி போட்டு அந்த மாதிரி ப்ரூ பண்ணி குடித்தா இது பெட்டர். பட் இந்த மாதிரி கொதிக்க விட்டு குடிக்கிறச்சே அவங்க 1/4 டம்ளர் தான் குடிக்கணும், ஏன்னா அதில் பொட்டாசியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ நம்ம காஃபி டீயை பொறுத்த வரலும் நம்ம குறைவாக தான் குடிக்கணும். இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி குடிக்கிறது இல்லை, நாங்கள் க்ரீன் டீ குடிக்கிறோம், ஏன்னா க்ரீன் டீ வந்து 0 கேலரி, நாங்கள் பிளாக் காஃபி குடிக்கிறோம் அதுவும் 0 கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் காஃபி குடிக்கிறது வந்து 200 ml தண்ணியில் 1 ட்ராப்பு காஃபி போட்டு குடிக்கிறது தான் பிளாக் காஃபி. ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதில் டிகாக்ஷன் போட்டு குடிக்கிறாங்க. திஸ் இஸ் டூ டார்க். ஸோ இந்த பிளாக் காஃபின்னு பண்ணுறதே நம்ம வந்து ஆக்சுவலாக 200 ml ஹாட் வாட்டர் எடுத்து கொஞ்சோண்டு தான் அவங்க காஃபி போடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதில் டிகாக்ஷனை ஊற்றுறோம், ரொம்ப டார்க்காக பண்ணுறோம், அது நல்லது கிடையாது. அதே மாதிரி பிளாக் டீ ரொம்ப டார்க்காக குடிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணால் பால் இல்லாத அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். வெஸ்டர்னர்ஸ் குடிக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப லைட்டாக குடிக்கிறாங்க. அடுத்தது கிரீன் டீ. கிரீன் டீலையும் ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது கிரீன் டீ 0 கேலரினால எவ்வளோ வேணால் குடிக்கலாம் அப்படின்னு கிடையாது. இது வந்து தேவையான அளவு அதே 3 கப்பில் 1 கிரீன் டீ எடுத்திங்கன்னா 2 தான் ரெகுலர் டீ எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி காஃபி டீ எது பெட்டர்னு பார்த்தா எதுவுமே பெட்டர் இல்லை, ரெண்டுலேயுமே ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. டீயில் பிளாக் டீக்கு பதில் கிரீன் டீ ஒரு ஷேட் பெட்டர், பட் அதுக்குன்னு நிறைய குடிக்க முடியாது. அதுவும் அந்த 3 கப்பில் 1 கப்பு தான். த அட்வான்டேஜ் அதில் என்னென்னா 0 கேலரிஸ், ஏன்னா சர்க்கரையும் கிடையாது பாலும் கிடையாது. பட் பிளாக் காஃபி பிளாக் டீ குடிக்கிறதா இருந்தால் ரொம்ப லைட்டாக குடிக்கணும், ஏன்னா டார்க்காக குடித்தா அசிடிட்டி வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாக் டீ, காஃபி அண்ட் ஜென்ரல் காஃபி டீயை பற்றி பேசினோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.